ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. நான் இந்த வீடியோவில் எனக்கு டேண்ட்ரஃப் நிறையா வந்துருச்சு, அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த க்ரீம் நான் என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். நாங்கள் இப்போ உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சின்னதுலேருந்து ஹேருக்கு உப்பு தண்ணி யூஸ் பண்ணதே இல்லை, சால்ட் வாட்ரு. நல்ல தண்ணியில் மட்டுமே தான் குளிச்சிருக்கேன். இங்கே குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நான் இனிமேல் ஒரு ட்ரம்மு வாங்கி வச்சு அதை ஃபில் பண்ணிவிட்டு இனி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாவே டேண்ட்ரஃப் வரும். இப்போ முடியும் நிறையா கொட்டிருச்சு, நிறையா அடர்த்தியாக இருக்கும் கொஞ்சம். இப்போ அடர்த்தி கம்மியாயிடுச்சு. ஆமாங்க, நான் போட்டுட்டு இருந்தது இந்த க்ரீம் தான், ஹிமாலயா ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் க்ரீம். இது என்ன பண்ணுன்னா டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணும். இது எதால் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயில் அப்புறம் துளசினால் தயாரிச்சிருக்காங்க. டீ ட்ரீ ஆயிலுங்கிறது டீ இலை கிடையாது, இது மரமாக வளரக்கூடியது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த இலையிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க, துளசியும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க. 100 ml குவான்டிட்டி வருது. இந்த ஹிமாலயா கம்பெனி எப்போ இருந்து இருக்குன்னா 1930லேருந்து இருக்குது. ஆனால் எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக தான் இந்த கம்பெனி தெரியும். ருப்பீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 ருப்பீஸ் வருது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூல் பிளேஸு ட்ரை பிளேஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வைங்க. டைரக்ட் ஹீட்டு சன்லைட்டில் படுற மாதிரி வைக்காதீங்க. ஹீட்டு படுற மாதிரிலாம் வச்சா அப்படியே மெல்ட் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறது, கிச்சன் கிட்டே வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரீசெண்டாக இப்போ எங்கள் வீட்டிலையே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் எப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, கன்சீவாக இருக்கும்போது நிறையா பேர்த்துக்கு டேண்ட்ரஃப் வரும் கண்டிப்பாக. அப்போது எனக்கு 7 மந்த் 8 மந்த் அந்த டைமில் டேண்ட்ரஃப் வந்தது. 1 டைம் 2 டைம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃபே வரல. இப்போ ஒரு 4 வருஷம் கழிஞ்சு 3 வருஷம் கழிஞ்சு இப்போ டேண்ட்ரஃப் வந்திருக்கு, சால்ட் வாட்டரில் குளிக்கிறனால. ஹிமாலயா ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் க்ரீம் is specifically formulated with botanical extracts that effectively removes dandruff and provides nourishment to hair shafts. Tea tree oil, a natural antifungal agent, effectively treats dandruff. Tulsi soothes scalp, thus controlling itchy sensation. Botanical extracts பண்ணி தயாரிச்சிருக்காங்க, தாவரத்திலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணும். டீ ட்ரீ ஆயில் ஆன்டி ஃபங்கல் ஏஜெண்ட்டாக வேலை செய்யுது. அதாவது தலையில் ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். துளசி அந்த இச்சிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ட்லாக மசாஜ் பண்ணணும். ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கர்ஸால் நம்ம ஸ்கால்ப்பில் மண்டை தோல் இருக்குது இல்லையா, அங்கே ஜென்ட்லாக அப்ளை பண்ணணும். அப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணணும். இதில் பெட்ரு என்னென்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா அப்ளை பண்ணுறது பெட்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி சொல்லுது, ஆனால் நான் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகும் நீங்கள் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா. நிறையா அப்ளை பண்ணக்கூடாது. இது பிஃபோர் ஹேர் வாஷ், தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் அந்த மண்டை தொல்லையெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் 2 ஃபிங்கர்ஸில் தொட்டால் எவ்வளோ க்ரீம் வருதோ அந்த அளவு மட்டும் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஒரு ஃபிங்கர்ஸில் எடுத்தால் எவ்வளோ க்ரீம் வருமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நிறையா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி கொட்டும். இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே. நான் அப்ளை பண்ணிட்டேன். கை 10 விரல் வச்சு நல்லா ஈக்குவலாக நான் மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறேன். நான் என்னோடய சேனலில் ஹோம்மேடு ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருக்கேன் ஃபார் நேச்சுரலி ஹேர் க்ரோத்துக்காக, முடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியான ஒரு ஸ்டெப் முறையில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் சின்னதுலேருந்தே எனக்கு நிறையா ஹேர் இருக்கும். நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன், இப்போ கம்மியாயிடுச்சு, எப்படி மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போடுறேன்.